சண்டே மார்னிங் கொஞ்சம் லேட்டராக தான் எழுந்திரிச்சு கிளம்பி திருநெல்வேலி தான் போயிட்டுருந்தோம். இன்னும் முடியலங்க ஷாப்பிங் தான் கிளம்பியிருந்தோம். போத்தீஸ் காலையில் எழும்பினதே லேட்டு அப்படின்றதுனால அவசரமாக கிளம்பியாச்சு. ஸோ காலையில் சாப்பிடல, லஞ்சு சாப்பிட்டே போயிடலாம் அப்படின்றதுக்காக போத்தீஸ்லேயே வந்து மினி மீல்ஸ் வாங்கியிருந்தோம். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கடைக்குள்ளேயே என்ட்ரானது. ஆக்சுவலி நாங்கள் வாங்கியிருந்த சாரீக்கு கொஞ்சம் மேட்சிங்காக ஒரு ஷால் பார்க்கலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். ஷால் வச்சு ட்ரை பண்ணுறதுக்காக. ஆனால் எக்ஸாக்டாக அந்த கலரில் வந்து சுத்தமாக கிடைக்கவே இல்லை. சரி ஓகே, காமனாக கோல்டு கலர் வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக. இது வந்து கொஞ்சம் காப்பர் ஷேடில் இருந்தது. எங்களோட சாரியும் வந்து கிட்டத்தட்ட காப்பர் ஷேடு தான் அப்படின்றதுனால சரி ஓகே அதே வாங்கிக்கலான்னு அந்த ஷாலே வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்காக குந்தன் அப்புறம் ரோப்பு கொஞ்சம் பீடெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் போத்தீஸ்லேயே வாங்கியாச்சு. கிடைக்காததை போத்தீஸ்க்கு வெளியில் உள்ள அந்த கடை தெருவில் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கு ஷர்ட்டு வாங்கணும் இல்லையா, சரின்னு அவருக்காக போத்தீஸில் ஷர்ட் பார்த்தேன். ஆனால் பெருசாக எதுவுமே மனசுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. ஆக்சுவலி எல்லாமே பர்பிள் கலர்லேயே பார்த்தேன். என்னோடய சேரீ வந்து அந்த கலர் அப்படின்றதுனால கிட்டத்தட்ட அதே மாதிரி பார்த்தேன். அங்கே செட் ஆகலைன்றதுனால கலர்ஸில் போய் பார்த்தேன். கலர்ஸில் ஷர்ட் பிடிச்சிருந்தது, ஆனால் அவருக்கு சைஸ் கரெக்டாக கிடைக்கல. எல்லாமே பெரிய சைஸாகவே இருந்துச்சு. அதனால அங்கேயும் வாங்கலை. மறுபடியும் போத்தீஸ் வந்துட்டு வளையல் இயரிங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக வந்திருந்தோம். கடைக்குள்ளே போனதும் அப்படியே பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆனால் வாங்கலை நான் எதுவுமே. குட்டி பொண்ணுக்காக மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து ஹைட்ரா ஃபேஷியலுக்காக நாங்கள் ஏற்கனவே ஒரு ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லையா, டெர்மட்டாலஜிஸ்ட், அங்கே தான் போயிருந்தோம். ஆக்சுவலி இன்றைக்கி ஹைட்ரா ஃபேஷியலுக்கான பிளானே இல்லை. சரி கொஞ்சம் டைம் இருந்தகாட்டி முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்திருந்தோம். 1.5 hour ஆகும். ஃபஸ்ட்டு நான் தான் பண்ணிக்கிட்டேன். அந்த கேப்பில் அவங்க வேறு ஏதாவது வாங்கணுன்னா வாங்கிட்டு வரட்டும்னு சொல்லி அனுப்பியாச்சு. எனக்கு ஃபேஷியல் முடித்ததும் அடுத்த கடைக்கு கிளம்பிட்டோம். அது அடுத்த ஷார்ட்ஸில்.